ஓஹோ, ஷார்ட்டாக சொல்லணுன்னா இது ஒரு மியூசியம் பீஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க அண்ட் 1080pக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டே 4 அண்ட் நான் வந்து அஹமதாபாத்தில் இருக்கேன். அஹமதாபாத்லேருந்து நாங்கள் ரன் ஆஃப் கட்ச் போக போகிறோம். அண்ட் என் கூட இன்னும் 3 ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 people இன்க்ளூடிங் 1 பில்லியன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அஹமதாபாத் வந்திருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு அந்த எபிசோட்ஸில் கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட ராஜஸ்தான் ரைட்ல இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீக்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போலாம் பேக் பண்ணியாச்சு. நான் பைக்கை லோட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி ரொம்ப லாங் ரைட். சில இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன்ஸை கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரைட் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். நிறைய காக்கா ஆகி போய் வச்சுருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்ம லக்கேஜ் மவுண்டிங் ப்ராசஸ் எப்படியும் ஒரு 1/2 hour எடுக்கும் இது. பட் ஒரு தடவை ப்ராப்பராக மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவலையே கிடையாது. ஸோ ஹியர் வி கோ அகேன். டியூக் 390, தண்டர்பர்ட் 350, 390 அட்வென்ச்சர் அண்ட் நம்மளோட நல்ல தம்பி டெசர்ட் ஸ்டார்ம் 500. விக்னேஷ்ன்ற என்னோடய ஃப்ரெண்ட் அவரோட பைக்கை ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அஹமதாபாத்க்கு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்தார். இன்றைக்கி எங்களோட ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அஹமதாபாத் சிட்டி. அஹமதாபாத் குஜராத்தோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹிஸ்டாரிக் சிட்டி. ஆனால் எங்களுக்கு அஹமதாபாத் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தோணலை. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற மற்ற பிளேஸஸை கம்பேர் பண்ணும்போது. அது பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்காங்க. பியூட்டிஃபுல் மார்னிங் இன் அஹமதாபாத். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் கிளம்பல, பிகாஸ் நேற்று ரீச் ஆனதே 2 o'clock. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கிளம்புறோம். இன்றைக்கி வந்து டெஸ்டினேஷன் சூப்பர் சிம்பிள், ரன் ஆஃப் கட்ச். அங்கே ஒரு ஸ்டேயில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம். நேற்று நைட் ஸ்டே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees ஃபார் அ ரூம். ஸோ 500 rupees per person அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே ஒரு ஸ்டே. ஸோ சிட்டி டிராஃபிக்கை வந்து டேக்கிள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இது டேக்கிள் பண்ணதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ற ஒரு ஐடியா. நல்லி சில்க் சாரீஸ் பாரு, நம்ம ஊர் கடை இங்கே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் நிறுத்தியிருக்கோம். ஆல்ரெடி 10 o'clock ஆகுது. இது எங்கே சுற்றலான்னு கேட்டப்போ காங்கரியா லேக், அதுக்கப்புறம் ரிவர் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு 2 இடத்துக்கு போகலாங்க. 2 இடமே கொரோனாவில் க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த ஆட்டோக்கார்ட்ட கேட்டும்போது சும்மா இந்த ஊரை பற்றி கதை சொல்லிட்டு இருந்தார், எப்படி ஃபார்ம் ஆச்சு என்ன ஏதுன்ட்டு. காபூல்லேருந்து, ஆப்கானிஸ்தான் காபூல்லேருந்து ஒரு ராஜா வந்தாராம், ஆமத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இப்போ முகல்ஸ்லாம் வந்து சண்டை போட்டே இருப்பாங்களா இந்தியாவில். இந்த மாதிரி நிறைய இடத்த காங்கர் பண்ணும்போது அஹமதாபாத் கிராஸ் பண்ணும்போது சாபர்மதி ரிவரில் வந்துட்டு ஒரு ஆமையும் ஒரு நாயும் சண்டை போட்டு இருந்துச்சு. இது அவர் எனக்கு சொந்த கதை. ஸோ ஆமை வந்து நாயோட ஸ்ட்ராங்காக இருக்கனால ஆமையே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த ஊரோட தண்ணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு இந்த ஊர் வந்து நம்ம காங்கர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த ஊர் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது 12 gates. நம்ம வரும்போது இருந்த 2-3 gates பார்த்தோம். நம்ம இருந்த ஏரியா பேர் பிரேம் தர்வாசா, ஒன் ஆஃப் த 12 gates. அது அப்போ இந்த மாதிரி 12 தர்வாசா இருக்குது. இந்த மாதிரி 12 தர்வாசா இருக்குது. காலுப்பூர் தர்வாசா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒன்று இருக்குது, அது வந்து காலுப்பூர் தர்வாசா. நம்ம இருந்த பேர் வந்து பிரேம் தர்வாசா. அதாவது 12 என்ட்ரன்ஸ் இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு. நம்ம ராஜஸ்தானில் ஒவ்வொரு ஃபோர்ட் சுற்றி 4-5 என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி இது ஒரு 12 என்ட்ரன்ஸ் ஃபார் பெஸ்ட் பிளேஸ் அஹமதாபாத். எப்படி இருக்குது? வெறும் சாஸ் தான் இருக்குதுல்ல. எவ்வளோ பறவை பாருங்க, கேமராவில் தெரியுதான்னு தெரில. எல்லாமே கழுகு. வாவ், ஓஹோ, 390 அட்வென்ச்சர் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. என்னாச்சு, வண்டி மாற்றி ஓட்டிக்கிறாங்க.
ரைட்னாலே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய ஃபன் இருக்கும். நாங்கள் இன்னும் ராஜஸ்தான் என்டரே ஆகலை அண்ட் இன்றைக்கும் ஆக மாட்டோம். ஆனால் ரைடோட எவ்ரி சிங்கிள் டே நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அஃப்கோர்ஸ் ரைடில் நிறைய சேலஞ்சஸும் இருந்தது. ஆனால் எங்களுக்கு ராஜஸ்தான் எப்போ தான் ரீச் ஆகும் அப்படின்லாம் தோணவே இல்லை. இந்த சீரீஸ் பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பொறுமையாக இருங்க. கட்ச் போகிற வழியில் ஒரு இடத்துல லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நிறுத்தணும். அதே பிரேக்கில் நான் ஒரு பவர் நேப் கூட எடுத்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஆல்மோஸ்ட் 2 hours பிரேக் ஆயிடுச்சு. அது சாப்பிடும்போது கான்வர்சேஷன்ஸில் 2 விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். 2 விஷயத்தை வச்சு என்ன கலாய்க்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒன்று வந்து நான் 80க்கு மேலே போக மாட்டேறேன் அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா நான் பிரேக்கில் பவர் நாப்ஸ் எடுக்கிறது. முதல் விஷயம் நான் 80 ஸ்பீடு போகிறது வந்து 2 ரீசன். ஒன்று வந்து நம்ம பைக்கோட லிமிட்டேஷனால் நம்ம பைக் வந்து 100க்கு மேலே போகாது. அண்ட் மெயின் ரீசன் வந்து 80க்கு மேலே எனக்கு கம்ஃபர்ட் கிடையாது. நான் வந்து 80க்கு மேலே சேஃபாக ஃபீல் பண்ணல. அதனால் 80க்கு மேலே நான் போகிறதில்ல. இந்த குரூப்பில் ஃப்ரண்ட்டில் நான் தான் போகிறேன், எல்லாருமே பின்னாடி தான் வருவாங்க. ஸோ நான் இந்த 80-90ல் போயிட்டு இருக்கும்போது அவங்களும் இதே ஸ்பீடில் தான் வந்தாகணும். 4 பைக் பார்த்திங்கன்னா, ஒன்று டியூக் 390, இன்னொன்று 390 அட்வென்ச்சர். ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட்டான பைக்ஸ். அவங்களுக்கு இந்த லோ ஸ்பீடில் ஓட்டுறதே புதுசு. ஸோ அதனால் அவங்களுக்கு மேபி கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனஸ்ட்லி அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு சேஃப்டியும் முக்கியம், கம்ஃபர்ட்டும் முக்கியம். ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சா இந்த பைக்லேயும் போகலாம், போக முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. 110, 120 வரைக்கும் கூட போகும். பட் அந்த ஸ்பீடில் இந்த பைக்கு வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. பைக்கையும் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னையும் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையில்லாத ப்ரெஷர் அது. இப்போ இந்த ஸ்பீடில் நான் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. பைக்கையும் புஷ் பண்ணுற மாதிரி தெரியல, நானும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கேன். கண்டிப்பாக அட்வென்ச்சர் பைக் அளவுக்கு கம்ஃபர்ட் இதில் இருக்காது. இருந்தாலும் இதில் நல்ல நேச்சுரலான சீட்டிங் பொசிஷன் இருக்குது. அண்ட் சீட் குஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கம்ஃபர்ட் கிரிப்ஸ் யூஸ் பண்ணுறேன், விண்ட்ஷீல்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஆடட் கம்ஃபர்ட் கொடுக்குது. இருந்தாலும் வைப்ரேஷன் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அந்த இன்ஜின் வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதுதான் கொஞ்சம் ஓவர் த டைம் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆக்க வைக்குது. பட் உண்மை என்ன தெரியுமா, இந்த பைக் வந்து ஆக்சுவலாக டூரிங்காகவே கிடையாது. இன்றைக்கான ஏஜில் இது வந்து ஒரு டூரிங் பர்பஸ் பில்ட் மெஷினே கிடையாது. அந்த காலத்தில் ஆர்மி பீப்புள் இதை டூரிங்க்கு ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு டெலிவரிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணாங்க. ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸில் மெசேஜஸ் டெலிவரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஞாபகார்த்தமாக தான் இந்த மாடல் இன்னி வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஷார்ட்டாக சொல்லணுன்னா இது ஒரு மியூசியம் பீஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே. என்னதான் இது டூரிங் பர்பஸ் பில்ட் மெஷின் இல்லைனாலும் இதை வச்சு டூரிங் பண்ண முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. டூரிங் எந்த பைக் வச்சு வேணாலும் பண்ணலாம். 100cc பைக்லேயுமே பண்ணலாம். டூரிங் பர்பஸ் பைக்கில் வந்து நமக்கு டூரிங்கில் கொஞ்சம் கம்ஃபர்ட், அடிஷ்னல் கம்ஃபர்ட் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். டூர் பண்ணும்போது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் இந்த வெஹிக்கிள் என்னென்னா, இது வெறும் மெஷின் தான், இதில் பெருசாக எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஈஸியாக எந்த மெக்கானிக்காலையுமே ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் டயக்னோஸும் பண்ண முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஈஸியாக என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதும் இதில் ரொம்ப ஈஸி. இதே நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற ப்ரீமியம் அட்வென்ச்சர் பைக்ஸில் நம்மளால் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு ஃபால்ட்னா ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதனாலேயே அதில் ஃபால்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க பைக்கை. ஃபால்ட் வராமல் இருக்கணும்னு தான் மேக்ஸிமம் டிசைன் பண்ணுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரச்சனை வராமலாம் இருக்கவே முடியாது. இந்த பிரச்சனை வர்ற டைமில் எப்படி இதை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியுது அப்படின்றது தான் மேட்டரே. அது வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு மெஷின்ஸில் வந்து கொஞ்சம் ஈஸி. அடுத்தது வந்து எனக்கு தூக்கத்துக்கான பிரேக்ஸ் தேவைப்படுறது, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இருக்கலாம், என்னோடய பைக்குனால எனக்கு கொஞ்சம் டயர்டாக வர்றதுனால தூக்கம் வர்றது இருக்கலாம். ஸோ தூக்கம் வர்றதுக்கான ரீசன் வந்து நிறைய இருக்கலாம். ஒன்று வந்து நமக்கு நைட்டில் தூங்குகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டூரிங் பண்ணுறப்போ. ஸோ ஹார்ட்லி 3-4 hours தான் தூங்கியிருப்போம். நேற்று நைட் வந்து 4.5 hours 5 hours தூங்கியிருக்கோம். ஸோ 2 o'clock தூங்கணும், 7 o'clock எழுந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ 5 hours நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மொனாட்டனஸ் ஹைவேஸில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மென்டலாக போரிங்காக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி போர் அடிக்கும் போது தூக்கம் வர்றது நேச்சுரல். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த தூக்கத்தை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அப்போது வந்து பிரேக்
எடுக்கிறது தான் பெட்டர். ஸோ அந்த மாதிரி நான் பிரேக் எடுத்துருவேன் தூக்கம் வரும்போது. ஒரு 15 மினிட் ஒரு 20 மினிட் பவர் நான் இப்போ எடுத்துருவேன். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளோட பேஸில் தான் நம்ம வந்து ரைடு பண்ணணும். எதுக்காகவும் நம்ம அவசரப்பட தேவையே கிடையாது. நம்ம ஒரு டெஸ்டினேஷன் கோல் வச்சுருக்கோம், ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணணுன்றதை யோசித்து தான் வச்சுருக்கோம். அதை நம்ம கவர் பண்ணால் போதும். அது கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். அது நடுவில் எவ்வளோ பிரேக் எடுக்கிறோம், ஒரே ஸ்ட்ரெச்சில் எவ்வளோ ஓட்டுறோம் அப்படின்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. நம்ம சேஃபாக போய் சேரணும். ஸோ அதுக்கு எனக்கு பர்சனலாக பிரேக்ஸ் தேவைப்படுது. அவங்களுக்கு தேவைப்படலை. அது அவங்களோட உடம்பு, அவங்களோட பைக்கு, அவங்களோட தூக்கம், அது ஒருத்தருக்கும் மாறும். குரூப் ரைடு பண்ணணும்னு நினச்சா அப்படி தான் இருக்கும். குரூப் ரைட்லேயே குரூப்போட பேஸ் வந்து ஸ்லோவஸ்ட் பர்சனோட பேஸ் தான் குரூப்போட பேஸாக இருக்கணும். ஃபாஸ்டஸ்ட் பர்சனோட பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த குரூப்பில் ஸ்லோவஸ்ட் வந்து நான் தான். சோஃபார் மீதி மெம்பர்ஸ் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அப்பப்போ கிண்டல் மட்டும் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. இருந்தாலும் என்னோடய ஒப்பீனியன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். எப்பவுமே டூரிங் பண்ணும்போது சோலோவாக பண்ணுறீங்கன்னா உங்களோட பேஸில் நீங்கள் பண்ணுங்கள். குரூப்பாக பண்ணுறீங்கனாலும் குரூப்போட ஸ்லோவஸ்ட் பர்சனோட பேஸில் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஸ்லோ பர்சனை புஷ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. அதே மாதிரி தனியாக விட்டு வந்துடாதீங்க. கூடவே போகிறது பேர் தான் குரூப் ரைட். என்ன நான் சொல்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸில் ப்ளீஸ் சொல்லுங்கள். இந்த பைக் வந்து நான் மெயினாக சூஸ் பண்ணதுக்கான 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து இதோட லுக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிளாசிக் ரெட்ரோ ஃபீல், எஸ்பெஷலி அப்பா ஆர்மியில் இருந்ததுனால எனக்கு அந்த ஆர்மி புல்லட்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அது ஒரு மெயின் ரீசன் அந்த கிளாசிக் லுக்னால. இன்னொன்று வந்து இதோட லோ அண்ட் டார்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ரிக்கி சிச்சுவேஷன்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு. கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ், கஷ்டமான டெரெயின்ஸில் கூட இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பெருசாக எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸும் இதில் கிடையாது. ஒரு மெக்கானிக்கல் மெஷின். இதுதான் நான் இதை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ். அண்ட் டூரிங்க்கு நீங்கள் ஒரு பைக் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பட்ஜெட்டில், இந்த வெஹிக்கிளோட பட்ஜெட்டில் சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இதை விட நிறைய பெட்டர் ஆப்ஷன்ஸே இருக்குது. வாவ், கடுகு தோட்டம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எல்லோ விஷாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப காமன் நார்த்தில். நம்ம எப்படி தேங்காய் எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இவங்க கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும். தலைக்கு தேய்க்கிறதாகட்டும், சாப்பாடில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கடுகு எண்ணெய் தான். எவ்வளோ மைனாக பாருங்களேன். யாரோ தானியம் போட்டிருக்காங்க போல இருக்குது. டெய்லி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாவ், இப்போ பூரா வருது அடுத்தது. ஆமாம், ஃபுல்லாக தானியம் போட்டிருக்காங்க. சால்ட் லேக். ஆக்சுவலாக சால்ட் வாட்டர் வந்து ட்ரை பண்ணி சால்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நைஸ். ஒயிட் கலர் ட்ரெயின், அங்கே பாருங்க, ட்ரெயின் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. ஃபியூல் கேரி பண்ணுதுன்னு நினைக்கிறேன், அதனால் ஒயிட்டாக இருக்குது. அதுக்கு பின்னாடி விண்ட் மில்ஸ், பவர் லைன்ஸ், அந்த சைடில் ஒரு ரோடு, இந்த சைடில் சால்ட் ஹார்வெஸ்ட் நடக்குது. அழகாக இருக்குது. சம் மோர் விண்ட் மில்ஸ். ட்ரெயின் பிடிப்போமா நம்ம? லெட்ஸ் கேட்ச் தட் ட்ரெயின். போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் த சேம் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். எஸ், கரெக்டாக தான் சொன்னேன். ஃபியூல் கேரி பண்ணுற ட்ரெயின். டாடா. ஓஹோ, போரிங் ஹைவேஸ் கூட என்ஜாயபுளாக காட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எனக்கு தெரிய வைக்கணும் இல்லையா? ஸோ ஃபன் ஹைவேஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல, ஆனால் இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் நோட் வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு. அண்ட் ரொம்ப லவுடாக இருக்குது இப்போ எக்ஸாஸ்ட் வந்து. பாருங்கள், நீங்களே கேளுங்களேன். கேஸ்கெட் வந்து
போயிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ஜின்லேருந்து எக்ஸாஸ்ட்டு போகிற அந்த கேஸ்கெட் வந்து டேமேஜ் ஆகிருச்சா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் இங்கே எங்கேயாவது சரி பண்ண முடியுமான்னு. இம்மிடியட்டாக சரி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மேனேஜபிள் தான். ஆனால் இப்படியேவும் ஓட்ட முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஒரே காரு. அந்த கேட்டு போடும்போதே நினைச்சேன் இங்கே நம்ம கிளம்பும்போது நம்ம ஜாமான் ஏன்னா எல்லா லாரியும் நிற்கும் அப்படியே. டீ பிரேக் எடுத்தோம். டீ பிரேக் எடுத்துகிட்டு இப்போ ரெஸ்யூம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 2 hours 50 minutes, ஆல்மோஸ்ட் 3 hours இருக்குது. நமக்கு எப்படியும் 4 hours ஆயிரும். சன்செட் ஆயிடுச்சு. லவ்லி கலர்ஸ். பியூட்டிஃபுல் சன்செட், பியூட்டிஃபுல் கலர். எனக்கு தெரிஞ்ச இந்த என்டையர் ரைடில் ஸ்கை இவ்வளோ அழகாக என்றைக்கும் பார்க்கல. ஸ்கையில் அந்த ஆரஞ்ச், பிங்க், ரெட் ஷேட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. என்னாச்சு? ஈவினிங்க்கும் நைட்டுக்கும் நடுவில் ரொம்ப நேரம் சிக்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் பிடிச்சிருந்தது. கைஸ், நம்ம வந்து இப்போது பூஜ் வந்துட்டோம். அண்ட் சாப்பிட்டுட்டு என்னோடய பைக்கை வந்து செக் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். மெக்கானிக் இங்கே செக் பண்ணிட்டா நம்ம அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். அவங்க எங்கே இருக்காங்க? லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க, பார்க்குறோம். நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் கேஸ்கெட் மாற்றி தான் கேஸ்கெட் போயிடுச்சு. அதனால தான் உனக்கு சவுண்ட் இப்படியே இருக்குது. अरे गैस फट गया होगा, नहीं मिलेगा सर। गाड़ी तो चलेगा, इधर का ही नहीं मिलेगा इसका बाद। ஸோ கேஸ்கெட்டோட ஸ்க்ரூ வந்து கலந்து விழுந்துட்டுருக்கு. அதனால தான் அவ்வளோ சவுண்டு. இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டாச்சு. ஆக்சுவலாக கேஸ்கெட் மாற்றணும். கேஸ்கெட் வழியில் கிடைக்குதான்னு பார்ப்போம். பட் கேஸ்கெட் மாற்றலைனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அதான் நான் சொன்னல, சின்ன ப்ராப்ளம் சின்ன சொல்யூஷன். இந்த பைக்கில் சில பைக்ஸ்லாம் சின்ன ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பூஜில் இருக்கோம். பூஜில் வந்து நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜ்லேயும் நிறைய இடம் இருக்கும் போல இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நூரானி அப்படின்னு ஒரு கடைக்குள்ளே வந்திருக்கோம். நிறைய பேர்கிட்ட லோக்கல்ஸ்கிட்ட கேட்டப்போ இதுதான் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். இங்கே பூஜில் 2-3 தான் இருக்குது போல் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. அதில் இது வந்து நல்ல ரெஸ்டாரண்ட் அப்படின்னாங்க. ஏதோ சந்துக்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக, ஆனால் நல்ல ரேட்டிங் இருக்குது. ஸோ இங்கே தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கட்சு கிளம்ப போகிறோம். கட்ச் இங்கேருந்து ஒரு 100 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியும் 2 hours இன்னும் ஆயிரும். இட் இஸ் ஃப்ரீசிங் கோல்டு. கை வந்து ஆல்ரெடி மறுத்து போயிடுச்சு. பட் நமக்கு இந்த கோல்டு வந்து பிடிச்சிருக்கு. லடாக்ஸ் பற்றிலாம் பண்ணிவிட்டு இது ஒன்றும் பெரிய விஷயமும் தெரியல. ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. இன்னும் நமக்கு வந்து 1 hour இருக்குது ரன் ஆஃப் கட்ச் ரீச் ஆகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் 11 o'clock கிட்ட ஆகிட்டுருக்கு. சூப்பர் டார்க்குங்க. இங்கே எந்த விதமான லைட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம பைக்கோட லைட்ஸ் மட்டும்தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அன்னோன் டெரிட்டரி, அன்னோன் ரோட்ஸ். 1 hourல எப்படியும் நாங்கள் ஸ்டே ரீச் பண்ணிடுவோம். அந்த ஸ்டே வந்து கட்ச் டெசர்ட்லேயே இருக்கிற ஸ்டே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே ஸ்டே. ஸோ அந்த ஸ்டே பற்றிலாம் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் அங்கே வியூ எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற ட்ரோன் ஷாட்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் காட்டுறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. அண்ட் உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ சீரீஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். ரன் ஹோம் ஸ்டே.